ஹலோ விவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க எழுதியிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் அண்ட் அந்த வேகன்சி இன்க்ரீஸ் எப்போ பண்ணுவாங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 3935 பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டதுக்கப்புறமா எக்ஸாம் நடத்தி முடிஞ்சதுக்கப்புறமா செப்டம்பர் மாதத்தில் 727 பணியிடங்கள் அதிகரித்தாங்க. ஸோ இப்போ மொத்தமாக 4662 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதில் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஜாப்பு அண்ட் வந்து அதுதான் வந்து ஹை கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 215 218 பணிகள் இருக்குது. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டி சேர்த்து 1621 பணிகள், டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1100 பணிகள், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 368 பணிகள், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 239 பணிகள்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதில் வந்து ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து விஏஓக்கு வந்து 155 to 160யும், பிசிக்கு 150 to 155யும், எஸ்சிக்கு 150 to 155யும், எஸ்சிஏக்கு 140 to 145யும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டிக்கு ஓசிக்கு 150 to 155யும், பிசிக்கு 145 to 150யும். ஸோ பிசி கொடுத்துருக்கிறது எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும். அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எஸ்சிக்கு வந்து 145 to 150யும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எஸ்சிஏக்கு 135 to 140 வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 145 to 150 ஜென்ரலுக்கும், பிசிக்கு 140 to 145யும், எம்பிசிக்கு இதே தான் 140 to 145. அண்டு எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 to 145. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எஸ்சிஏக்கு 130 to 135 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா இந்த டைம் வந்து எக்ஸாம் ரொம்ப டஃப் அப்படிங்கிறத தாண்டி வேகன்சி வந்து 4662 தான் இருக்குது. ஸோ அந்த வேகன்சி வந்து 7000 6000 ஆகுமா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் லாஸ்ட் வீக்குள்ளே வந்து அந்த ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பணியிடங்கள் அதிகரிப்பு கொடுத்த அந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி தலைவர்கிட்ட இருந்து எப்போ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வரும் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த போஸ்ட்டுகளுக்கு உண்டான அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறையும். ஸோ இப்போ வந்து விஏஓ வந்து வெறும் 218 பணியிடங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த 218 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் அதிகரிக்கும் போது வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பணியிடங்கள் வந்து விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டி, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கிரேட் 3 ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 அண்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கட் ஆஃப் கண்டிப்பாக வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இதில் வந்து வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.